ஹாய். நேற்றுக்கு என்னோட பஜாஜ் 400 செகண்ட் சர்வீஸுக்காக 5000 கிலோமீட்டர் ஓடி நம்ம பஜாஜ் ஷோரூம் குளுத்தரை அதுக்கு கீழே இருக்க சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ்க்காக விட்டுருந்தேன். அங்கே எனக்கு என்ன நடந்துச்சு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்னென்ன வேலை இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பஜாஜ் பைக் புதுசாக வாங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. I'm the bad guy. Duh. I'm the bad guy. So you're a tough guy, like it really rough guy. Just can't get enough guy, just always so. நேற்றைக்கு காலையில் சுமார் 10 மணிக்கு இந்த பஜாஜ் 400 நம்ம குளுத்தர ஷோரூமுக்கு கீழே இருக்கிற சர்வீஸ் சென்டரில் சர்வீஸுக்கு விடுறேன். நான் வண்டியை அங்கே கொண்டு போன உடனே என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வண்டியை வெளியே வையணும். அதாவது நான் இவ்வளோ காசை கொடுத்துட்டு வண்டியை வாங்கி சர்வீஸுக்கு விட போகும்போது நான் வண்டியை வெயிலில் போட்டுட்டு போகணுமா, அந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, நான் இவ்வளோ காசு கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு வெயிலில் விடணுமான்னு கேட்டப்போ சரி, அதுக்கப்புறம் சரி உள்ளே கொண்டு வான்னு சொன்னாங்க. உள்ளே கொண்டு போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஓகேவா, என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை ஃப்ரீ சர்வீஸானு கேட்டாங்க. ஃப்ரீ சர்வீஸானு கேட்டுட்டு அவங்க அசால்ட்டாக கூலாக இருக்காங்க. ஏன்னா பெய்டு சர்வீஸுக்கு தான் வேல்யூ, ஃப்ரீ சர்வீஸு வேல்யூ இல்லாத மாதிரி. பைக் எடுக்கும்போது பெருசாக பேசினவங்க நம்ம சர்வீஸுக்கு கொண்டு போகும்போது அந்த அளவு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னென்ன வேலை இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னது, எனக்கு செல்ஃப் ஒழுங்காக எடுக்கவே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நேற்றுக்கு நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு அண்ணா செல்ஃப் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம இப்போ எங்கேயாவது போயிட்டு இருப்போம், அர்ஜென்ட்டாக போயிட்டு இருப்போம், இல்லை டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் வண்டி ஆஃப் ஆகுது. அந்த நேரத்தில் வண்டி ஆஃப் ஆகும்போது நம்ம செல்ஃப் அடிக்கும்போது செல்ஃப் எடுக்கவே எடுக்காது, என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டி கொஞ்சம் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை இப்படியே அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சொன்னப்போ அது ஒன்றும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு அப்டேட் பண்ணும்போது சரியாயிடும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நான் நேற்றைக்கு சர்வீஸ் விட்டுட்டு இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இன்றைக்கி காலையிலையும் எனக்கு என்ன நடந்ததுன்னா இதே தான். வண்டி ஸ்டார்ட் ஆகாது, வண்டி ஆஃப் ஆனால் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம செல்ஃபை ப்ரெஸ் பண்ணும்போது என்ஜின் சுற்றி கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இன்ஜின் இருக்குல்ல, உங்கள் வண்டியில் எந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இந்த டோமினாருக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் நம்ம கண்டினியூவாக ஓடி, அதாவது ஹை ஸ்பீடில் எல்லாம் ஓடல, ஒரு 70-80 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓடி நம்ம வண்டியை நிறுத்தும்போது நம்ம ஐடலில் விடணும். ஓகேவா, ஐடலில் விடும்போது என்ஜினில் இருந்து டிக் 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 டிக்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஆக்சுவலி மற்ற பைக்கில் எல்லாம் எப்படின்னா, சின்ன பைக்கில் எப்படி வரும்னா நான் கேட்டிருக்கேன், நம்ம வண்டியை என்ஜின் ஆஃப் பண்ணும்போது சைலன்சரில் இருந்து அந்த சவுண்டு வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வண்டி ஆன்லே இருக்கும், ஐடல்லே வண்டி நிற்கும்போது என்ஜினில் இருந்து டிக் 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 டிக்னு அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அது என்ன சவுண்டுன்னு எனக்கு புரியல. அதையும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க எனக்கு சொன்னது என்னென்னா, ஏதாச்சும் அப்டேட் இருக்கும், அப்டேட் இருந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணி விடுவோம், அதுலேயே சரியாயிடும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், எனக்கு இந்த கவரில் வர புஷ் வந்துட்டு விட்டு இருந்துச்சு. நான் வண்டி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எனக்கு விட்டுதான் இருந்துச்சு, நான் அதை கவனிக்கலை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் போனேன், அப்போவும் அங்கே நான் சொல்ல விட்டுட்டேன், மறந்துட்டேன், அவங்க பண்ணல, ஏன்னா நான் சொல்ல விட்டுட்டேன். இப்போ செகண்ட் சர்வீஸ் போகும்போது நான் சொன்னேன், எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இந்த சர்வீஸில் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது இது ஒன்று தான். இன்னொரு விஷயம் எனக்கே தெரியல, எனக்கு நீங்கள் இதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நாம் ஒரு வண்டியை சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக செயினை செக் பண்ணுவாங்க தானே. நானே அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஆனால் செயின் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது அவங்க என்கிட்ட கேட்ட வார்த்தை என்னென்னா, செயினை க்ளீன் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நாம் ஒரு சர்வீஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ண வேண்டிய வேலை செயினை க்ளீன் பண்ணுறது, டைட் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ண வேண்டிய வேலை, அவங்க செக் பண்ண வேண்டிய வேலை. இங்கே என்னென்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, செயினை க்ளீன் பண்ணணுமான்னு என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அப்போவே போதும்னாச்சு. நான் அதாவது என்ன அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க, சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, கொஞ்சம் சீக்கிரம் வண்டி கிடைக்கும்னாங்க. அதாவது 12:15 வண்டி கிடைக்கணும், வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகேன்னு நான் வெயிட் பண்ணேன்.
அதிலே இருந்து போர் அடித்து நான் அங்கேருந்து கொஞ்சம் வெளியே இறங்கிட்டேன். ஓகேவா? சரியா 11:53க்கு என்னை கூப்பிட்டாங்க. அண்ணா உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சு, வந்து எடுத்துக்கோங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி நானும் போனேன். போய் பில் பே பண்ணேன். பில் எவ்வளோ தெரியுமா? செகண்ட் சர்வீஸுக்கு இந்த டோமினாருக்கு வந்த வேலை என்னன்னு சொன்னேன். அதுக்காக வந்த பில் எவ்வளோன்னு இப்போ சொல்கிறேன். 477 ரூபா. ஓகேவா? என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணல, செகண்ட் சர்வீஸுக்கு டாப் அப் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்க புக்லேயும் அதே கண்டிஷன் தான் இருக்குது. சரி ஓகே, அப்செட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த வேலையெல்லாம் முடித்து எனக்கு செலவானது 477 ரூபா. ஓகே, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி, அதாவது வேலையெல்லாம் முடித்து வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டு எனக்கு தரும்போ எனக்கு வண்டியை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒழுங்காக வாட்டர் வாஷ் பண்ணல. ஆக்சுவலி நம்ம கையால் ஒரு வண்டியை வாஷ் பண்ணாலே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு வண்டியை வாஷ் பண்ணுற உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வண்டியை விருப்பப்பட்டு வண்டி நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வண்டியை வாஷ் பண்ணுற உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் பாருங்கள். அட, இதெல்லாம் ஒரு மேட்டரானு உங்களுக்கு தோணுதில்ல? இப்போ சொல்கிறேன். அதாவது எல்லோரும் உங்கள் வண்டிக்கு ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணி தரும்போது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஆனால் எனக்கு இந்த வண்டியை 2 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. 3வது வாட்டியாக க்ளோத் வச்சு தொடச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்கள்ல, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்க்குறத விட இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு டஸ்ட். நான் அதை பார்த்து அந்த இடத்துல எல்லாம் கை வச்சு பார்க்கும்போது என்னோடய கையிலேயே அந்த ஆயில் உறைஞ்சிருந்து அந்த மாதிரி அதில் வர டஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் இருந்து பொடியெல்லாம் ஒட்டி இருக்கிறது, அதில் அதாவது சும்மா தண்ணியை மட்டும் அடித்து ஆயில் போட்டு அப்படியே கொடுத்தாங்க. ஒரு சின்ன சாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது 3 வாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. இந்த வைசரில் வந்துட்டு ஒயிட் கலர் டாட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலரில் டாட்டாக இருக்கும். இந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இது வந்துட்டு நேரமே இருந்தது தான். இதை ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அண்ணா வாட்டர் வாஷ் சரியில்லை, ஒழுங்காக வண்டியை க்ளீன் பண்ணல, கொண்டு போய் அப்படியே தண்ணியை சும்மா அடிச்சுட்டு ஆயில போட்டு கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ ஏன்னு கேட்டப்போ நான் இந்த மாதிரி நான் பார்த்த இடத்த எல்லாத்தையும் காமிச்சேன். காமிக்கும்போது திருப்பியும் எடுத்துகிட்டு போனாங்க. திருப்பியும் வாட்டர் வாஷ் பண்ணால் திருப்பியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பியும் கொண்டு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அப்படியே தான் திருப்பியும் கொண்டு வந்தாங்க. திருப்பியும் கொண்டு வரும்போது திருப்பியும் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து, ஆனால் மறுபடியும் அந்த டஸ்ட் அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு வண்டியில். திருப்பி அந்த மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா நான் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், திருப்பி நான் வீடியோ போடணுமா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும்னு. திருப்பி அவங்க, தம்பி ஒரே பண்ணிக்காத, நான் அவனுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் ஒரு க்ளோத் வச்சு க்ளீன் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா வேணாம், நான் பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் இல்லை, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போகணும், அப்போ தான் எங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு கமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி டோமினார் வண்டி வாங்கினா அதுக்கு பெஸ்ட்டாக எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்கோ அங்கே கொண்டு போங்க. நான் பெஸ்ட்டுன்னு நினச்சி, அதாவது நான் இப்போ கேரளாவில் பத்தனந்திட்டையில் இருக்கேன். இங்கேருந்து 160 கிலோமீட்டர் இந்த சர்வீஸ்க்காக குளுத்தரை ஷோரூமை நம்பி போகிறேன். அங்கே எனக்கு நடந்தது தான் இது. அதே மாதிரி நீங்கள் டோமினார் வாங்கினீங்கன்னா நல்லா விசாரித்து எங்கே நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்களோ அங்கே கொண்டு போங்க. இந்த டோமினாரை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்கவர், பிளாட்டினா இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். ஓகேவா? பஜாஜ் ஷோரூமோட சர்வீஸ் சென்டர் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நான் பஜாஜ் சென்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா? இப்போல்லாம் பஜாஜ் பைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த சர்வீஸ் கூட இருக்கலாம். ஏன்னா டிவிஎஸ், யமஹா ரொம்ப அதிகமாக பைக் இறங்குது. ஆனால் டிவிஎஸ், யமஹா இறங்குற அளவுக்கு பஜாஜ் இல்லை. ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஏன்னா நான் இந்த வண்டி வாங்க போகும்போது எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணாங்க. இதை கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த விஷயத்த செலக்ட் பண்ணுங்கள். ஐ மீன் இதேதான். ஓகேவா? ஆசைப்பட்டு எடுத்தோம்,
கட்டி பாதுகாக்க வேண்டியதான். ஏன்னா கொஞ்சம் காசு வசதியெல்லாம் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஈஸி மேட்டர், ஓகேவா? நம்ம இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம், சப்போஸ் இதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம இன்னொரு வண்டியை தூக்கி போட்டு வாங்கலாம். ஆனால் நான்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நம்ம ஒரு கொத்தனார் வேலை பார்த்து இந்த வண்டியெல்லாம் வச்சுருக்கும் போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, கொத்தனார் வேலை பார்க்குறவனுக்கு இந்த வண்டி தேவையான்னு கேட்குறாங்க. நம்ம ஆசைக்கு வாங்குறது தான், ஓகேவா? நம்ம ஆசைக்கு வாங்குகிறோம், நம்ம அதுக்கான செலவை நம்ம பார்க்குறோம், அதுவும் நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரி நடந்தது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எனிவே பாய், உங்களுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்டில் சொல்லலாம். இல்லை உங்கள் வண்டி இதை மாதிரி சர்வீஸுக்கு கொண்டு போகும்போது ஏதாச்சும் தப்பாக உங்களுக்கு பட்டால் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா நான் ஃப்ரீ சர்வீஸ்னு சொன்னதும் எனக்கு கேவலமாக பார்த்த இடம் வந்து, ஓகேவா? பெய்டு சர்வீஸ் இருக்கிற வேல்யூ ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ஏன்னா நாம் எல்லாமே இந்த வண்டி கூட நான் ஓசியில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் அவங்க பேசினது. காசு உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். கஷ்டப்படுறவனுக்கு தான் அதோட வேல்யூ புரியும். பாய்.